Hi, this is blackbuddytamil. Today vlogs about இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா ஜான் விக் என்னதான் ப்ரோ ஆச்சு, எங்கே தான் வச்சிருக்கிறீங்க, என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கொஸ்டின்ஸ். எந்த அளவுக்கு வந்து டோக்கியோ வந்து வரவேற்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து ஜான் விக்கை வந்து பயங்கரமாக வந்து தேடுறீங்க. ஸோ அதற்கான ஒரு விடையாக தான் இந்த வீடியோ இருக்கும். கண்டிப்பாக உங்களோட எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோவில் நான் வந்து பதில் சொல்லிடுவேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி வந்து சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இவ்வளோ பேர் வந்து ஜான் விக்குக்கு ஒரு ஃபேனாக, ஒரு ஃபேமிலி மெம்பராக அண்டு அவ்வளோ கேரிங்காக வந்து இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. சீரியஸ்லி நான் வந்து இந்தளவுக்கு அதை எதிர்பார்க்கல. ரியலி ரொம்ப 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 ஹாப்பி நண்பா. செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்பவே நன்றி. ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஜான் விக்னா யாருன்னு சொல்லி நிறைய பேத்துக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறேன். ஓகேவா. ஸோ ஜான் விக் தான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பைக்கு. நான் ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும் போது என்னோட பைக்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட பைக்கை தான் நான் வந்து வாங்கிட்டு போய் ரிவ்யூ பண்ணிவிட்டு அண்டு ஓனர்ஷிப் ரிவ்யூ எடுத்துகிட்டு எல்லாமே வந்து ஃப்ரெண்டோட பைக், ஃப்ரெண்டு எல்லாமே ஃப்ரெண்டோட பைக்ஸ் தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். வீட்டில் ஒரே ஒரு ராயல் என்ஃபீல்டு இருந்துச்சு, அது அப்பா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து எப்போவா தான் கிடைக்கும், எப்போவுமே எனக்கு கிடைக்காது. இதனால ஸோ நமக்குன்னு ஒரு பைக் ஒன்று வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டு ரொம்பவே வந்து ஏங்கி எடுத்த ஒரு பைக் தான் வந்து ஜான் விக். பைக்குக்கு எதுக்கு ப்ரோ ஜான் விக்னு பேர் வச்சிங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஸோ அதுவும் நான் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் அந்த பைக்கை வந்து ஃபுல்லாக வந்து வாங்கிட்டேன். நான் ஃபஸ்ட் ஹேண்டாக வந்து வாங்கலை, செகண்ட் ஹேண்டில் தான் ஒரு பையன்ட்டு வந்து வாங்கினேன். ஓகேவா. ஸோ செகண்ட் ஹேண்டில் வாங்கி அந்த பைக்கை நான் ஃபஸ்ட்டு வந்து ரைட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெச் ஒன்று உண்டு, அதாவது கேட்வே ஆஃப் திருநெல்வேலி, அதான் அந்த ரெட்டமலை ஒன்று இல்லை. ஸோ கேட்வே ஆஃப் திருநெல்வேலி அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரெச் ஒன்று உண்டு. அதில் வந்து பயங்கர ஸ்பீடு வந்து போனேன். டாப் ஸ்பீடு எவ்வளோ தான் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஸோ அது டாப் ஸ்பீடு போகும்போது ஒரு சின்ன டேனிங். அப்போ எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் ரைட் பண்ண தெரியாது, ஜஸ்ட்டு ஹெல்மெட் மட்டும் தான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சின்ன டேனிங்கில் வந்து வேறு லெவலில் வந்து பயங்காட்டி விட்டுச்சு. அதுமாதிரி அது பிக்கப்பும் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓன் பண்ணுறோம், அதுவும் வந்து ட்வின் சிலிண்டர், இவ்வளோ பிக்கப்பில் பைக்கு, 650cc ராயல் என்ஃபீல்டில் அப்படிங்கிறப்போ எனக்கு என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அந்த சேம் டைமில் தான் நான் வந்து ஜான் விக் அப்படிங்கிற ஒரு படமும் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதில் எப்படி அவனை வந்து அன்கண்ட்ரோல்டாக வந்து எல்லோரும் பார்ப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த பைக்கை வந்து பார்த்தேன் அந்த டைமில். அதனால தான் பிடிச்சி போய் வந்து நான் ஜான் விக் அப்படின்னு வந்து பேர் வச்சேன். அதுவும் வந்து அந்த பேர் உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சு. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஜான் விக் அப்படிங்கிற நேமுக்கான வந்து அர்த்தம். என்னோடய பைக் ராயல் என்ஃபீல்டு GT650 ஜான் விக். ஸோ அதனால தான் அந்த பேர் வந்து வச்சேன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும் நண்பா, ஜான் விக் என்ன தான் ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். ஜான் விக் என்ன சொல்கிறது, ஜான் விக் வந்து சேல் பண்ணிட்டேன் ப்ரோ. பல பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்சம் லீக் அவுட் ஆகிருக்கும், கொஞ்சம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை கொஞ்சம் பேர் வந்து நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணிட்டீங்க, ப்ரோ நீங்கள் ஜான் விக் சேல் பண்ணிட்டீங்கல்ல, அவனை கொன்னுட்டீங்கல்ல, அவனை வந்து பிரிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜான் விக் வந்து சேல் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ என்கிட்ட ஜான் விக் இல்லை, அதுதான் வந்து உண்மை. ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் நான் வந்து பட்டேன், கஷ்டப்பட்டு தான் நான் வந்து கொடுக்கவே செஞ்சேன். ஓகேவா. ஸோ அந்த ஃபீல் எல்லாமே உள்ளே இருக்குது. சரி, ஓகே, அந்த ஃபீல்லாம் வந்து இருக்கட்டும். ஓகேவா. நமக்கு கவலையில் கூட சிரிப்பு தான் வருது, கடவுளே. ஸோ ஜான் விக் வந்து சேல் பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே, அந்த டாபிக் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து உங்கள் நிறைய பேத்துக்கு வந்து வரும். ஏன் ப்ரோ சேல் பண்ணீங்க, நீங்கள் வச்சிருக்கலாமே, அதை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொஸ்டின் வந்து வரும். ஸோ அதற்கான பதில் என்னென்னா, 2 பைக் வச்சு மெயின்டைன் பண்ணுறது நம்மளால் கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அது போக எதுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின் இருக்குல்ல. ஸோ எதுக்காக கொடுத்தேன், எதுக்காக நான் வந்து அந்த பைக்கை கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோடய ஹெல்த் இஷ்யூ தான். ஓகேவா. ஸோ பைக்லையோ இல்லைனா வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ்லேயோ இல்லைனா அதோட கேரிங்லேயோ எதுவுமே பிரச்சனை இல்லை. என்னோடய ஹெல்த்து வந்து அதுக்கு வந்து சூட்டபுளாக இல்லை, அது மட்டும்தான் ப்ரோ ப்ராப்ளம். அதனால தான் நான் வந்து கொடுத்தேன். ஏன்னா பைக் செம்ம பைக், அந்த மாதிரியான பைக்கு அவ்வளோ ப்ரைஸில் செகண்ட்ஸில் எனக்கு கிடச்சி எனக்கு அந்தளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து சான்ஸ்லெஸ். அந்த டைமில் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் வந்து இருந்தீங்க ஜான் விக்குக்கு. ஸோ கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான செயல் தான். என்னோடய ஹெல்த் காரணமாக தான் நான் வந்து கொடுத்துட்டேன். அப்படி என்ன ப்ரோ உங்களுக்கு ஆச்சு,
அடுத்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்து வரும் உங்களுக்கு. ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ எதுவுமே ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ எதுவுமே ஆகலை. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து கிணத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் தெரியாமல் என் மேலேயே வந்து விழுந்துட்டான். பையன் சொல்ல முடியாது, ஒரு ஆள். ஓகேவா? ஸோ ஒரு ஆள் வந்து தெரியாமல் இந்த இடத்துல வந்து கரெக்டாக கிராஷ் ஆகிற மாதிரி வந்து மேலேருந்து வந்து குதிச்சிட்டாங்க. நான் வந்து உள்ளே இருந்தேன், தண்ணிக்கு உள்ளே இருந்தேன். அவங்க கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஜம்ப் பண்ணிட்டாங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து அடிபட்டுச்சு. அப்போது எனக்கு ஒரு 1 வீக் வந்து ஃபுல்லாக ஹோம் ரெஸ்ட்டில் தான் நான் வந்து இருந்தேன். வீட்டிலே ரெஸ்ட் எடுத்துருந்தேன். ஹாஸ்பிட்டல் போகலை. எங்கள் பக்கத்துலேயே வந்து செம்பவலை அந்த மாதிரிலாம் வந்து ஏரியா உண்டு, நம்ம தடவி விடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு தடவிட்டு வீட்டிலே தான் இருந்தேன். ஸோ 1 வீக் வந்து அது கண்டினியூவாக அந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு க்யூரும் வந்து ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் நார்மலாக என்னோடய ரொட்டீன் லைஃப்க்கு வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஜான் விக் வந்து எடுத்தேன். ஓகேவா? ஸோ நான் எடுத்து 1 இயர் இல்லை 1 இயர் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் தான் வந்து ஆகிருக்கும் இப்போ. ஸோ எடுத்துட்டேன். நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரைட் பண்ணும்போது எனக்கு எதுவுமே வந்து ப்ராப்ளமே வந்து தெரில. பட் நான் லாங் ரைடு வந்து போக ஆரம்பித்தேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக அந்த வீடியோஸ்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அது வந்து 3600 வீடியோ 600 வியூஸ் அப்படிலாம் வந்து 4800 வியூஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. 5K கூட வந்து தாண்டல அந்த வீடியோஸ்லாம். இத்தனைக்கும் நான் வந்து வித்தின் 2 டேஸில் வந்து ஃபுல் கேரளாவுமே வந்து ரோட் ட்ரிப் வந்து பண்ணேன். சுற்றி பார்க்கலாம் எங்கேயுமே வச்சல, ஜஸ்ட் ரோடு வந்து ஃபுல்லாகவே வந்து அடித்தேன். ஸோ அதோட வீடியோஸ் கிளிப் கூட வந்து இருக்கும், பார்த்துருப்பீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரீயாக தான் பாருங்கள். ஸோ அந்த ரைட் பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கண்டினியூவாக நான் வந்து ரைட் பண்ணேன். அப்போது எனக்கு ஷோல்டர் பெயின் வந்து லைட்டாக வந்து ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்டினியூவாக அந்த ரைட் கம்ப்ளீட் பண்ணணும்ல 3 டேஸில். ஸோ அதனால் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு பெயின் வந்து ஓவராக வர ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. இப்போ நான் அந்த வீடியோவிலே வந்து சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அங்கே போய் படுத்து தூங்கிட்டு காலையில் விடிய காலமே எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு போகணும் அப்படிங்கிறத என்னோடய பிளானு. எத்தனை மணிக்கு முழிப்பறதுன்னு தெரில, ஏன்னா இவ்வளோ நேரம் கேமரா பிடிச்சிட்டு இருக்கே ஷோல்டர்லாம் வலிக்குது. இந்த இடம் செம்ம பெயின் ப்ரோ. இந்த 2 இடமும் சரியான பெயினாக இருக்கும். நீங்கள் சீரியஸாக ஜிடி ஓட்டினீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 2 இடமும் செம்ம பெயின் அடிக்கும். ஓட்டவே இல்லை, இப்போ அப்படி குத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இப்போ எதுக்கு நான் ரூம் எடுத்திருக்கேன் அப்படின்னா 6:27 வந்து ஆகுது. ஸோ ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து பேக் பண்ணி வந்து வச்சாச்சு. இப்போ வந்து ஜான் வீக்கில் ரைட் பண்ண போகும்போது வந்து ரைட் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ஷோல்டர்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருது. பெயின் தான், இந்த ஷோல்டர் பெயின் தான் செம்மத்தையாக இருக்குது. மேபி ஹேண்ட் பார் ரைசர்ஸ் நான் போட்டாலும் போடுவேன்னு நினைக்கிறேன் ஜிடியில். ஏன்னா ரொம்ப பெயினாக இருக்குது. அதை ரைட் பண்ணும்போது பெயின் இருந்தால் ஓகே, ரைட் பண்ணணும்னு நினைக்கும் போதே பெயின் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நண்பா, முடியாது. ரூம் வந்து காலி பண்ண போகிறோம். அளவுக்கு வந்து எனக்கு வந்து பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போனேன். அதோட பில்ஸ் கூட வச்சுருந்தேன், நான் வெயிட் பண்ணேன் வச்சுருக்கேன். ஸோ அப்பவும் போனேன், அதுக்கப்புறம் இப்போவும் வந்து போயிருக்கேன், சொல்கிறேன் நான். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து போனேன். ட்ரீட்மெண்ட் போயிட்டு ஓரளவு வந்து ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி ஓரளவு வந்து செட்டில்டு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரைட் பண்ண ஆரம்பித்தேன். சென்னைக்கு, அப்புறம் வந்து கோயம்புத்தூர், அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ரைட்ஸ் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். மறுபடியும் அதே இடத்துல அதே பெயின் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்டாங்க, என்ன மாதிரி வந்து நீங்கள் ரொட்டீன் லைஃப் சொல்லுங்கள், நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்படி நான் பைக் வச்சுருக்கேன், ரைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலை, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றுறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் நிறையா இது பண்ணேன். கொஞ்சம் ஹெவியராக வந்து ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து ஜிடி ஓடினா கண்டிப்பாகவே தெரியும், அந்த லோடு அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஹெவியராக வந்து ஃபீல் ஆகும் ஹேண்டில். அதாவது ஹேண்டில் மீன்ஸ் வந்து எனக்கு வந்து அதை வந்து எனக்கு அந்த ஜிடியோட வெயிட்டை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான ஹெல்த் வந்து, அதாவது அந்த ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இல்லை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த கழுத்துலேருந்து இந்த ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து இல்லை. ஸோ அதனால் எனக்கு பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டாக்டரோட அட்வைஸ் படி நான் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டேன். அவ்வளோதான் நண்பா.